ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போட வரவேற்கிறேன். இந்த நாள்ல இப்படியா தலைப்பு வாரியான கருப்பொருள் வாரியான வேத ஆராய்ச்சி நம்ம படிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கிருபை தந்திருக்காங்க. சோ இன்னைக்கும் ஒரு அற்புதமான தலைப்புல படிக்க இருக்கோம். ஆதியில இருந்து ஆண்டவர் படைச்சதுல இருந்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஒரு உறவை கொடுத்து ஸ்டில் நவ் இந்த நாள் வரையிலும் தொடர்ந்து அந்த உறவுகளை குறிச்சு சகோதரத்துவத்தை குறிச்சு அந்த அன்பை குறிச்சு ஆழமா நமக்குள்ள கத்து தர்றத நம்மளால பார்க்க முடியுது. அனுதின வாழ்க்கையிலையும் கத்து தர்றத பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, தேவனும் நம்ம கூட உறவுல இருக்க ரொம்ப பெரிய ஆசைப்படுறாங்க. சோ இப்படி எல்லாம் உறவுகளை குறிச்சு வித்தியாசமான கோணத்துல ஆண்டவர் நமக்கு வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நமக்கு வரங்களா கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, நம்ம கூட இருக்கிற உறவுகளே மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அது எல்லாமே எதர்ச்சியா நடக்கல, ஏதோ பர்பஸோட ஒரு நோக்கத்தோட கடவுள் அவங்கள நம்மளுடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப அப்படி கேட்கும் போதே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்துல இந்த உறவுகளுக்குள்ள இப்ப உள்ள நிறைய காலகட்டத்தை பார்க்கும்போது இந்த விசேஷமா இந்த லாக்டவுன் காலங்கள்ல கொரோனா காலங்களை பார்க்கும்போது உறவுகளுக்குள்ளதான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பேச முடியல, பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர அப்பதான் நம்ம உறவை குறிச்சு இன்னும் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சோம். சோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பை குறிச்சு இன்னைக்கு தலைப்பின் அடிப்படையில இன்னைக்கு படுக. Jeevana has some network issue. Okay. சாரி ஜெஷா, வாய்ஸ் கேக்குதா? கேக்குதானா? கேக்குது. ஓகேண்ணா, ஓகே. வெறுமனே வார்த்தையில இருந்து மட்டும் இல்ல, வாழ்க்கையில இருந்தும் வசனத்துல இருந்தும் நம்ம கேட்க போறோம். நேர்காணலின் மூலமா வார்த்தையில இருந்தோம், வசனத்துல இருந்தோம், வேத ஆராய்ச்சியின் மூலமா வசனத்துல இருந்தும் நம்ம கேட்க போறோம், படிச்சுக்க இருக்கோம். சோ நான் ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கேன் கடவுளை என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சேர்ந்து அதே ஆவலோட ஜெபத்தோட நம்ம இதுல பங்கேற்கலாம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசித்த வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உறவுகளின் அடித்தளமாய் காணப்படக்கூடியவரே, இந்த வேலைக்காக உம்முடைய பாதத்துல வருகிறோம். இந்த அன்றொரே மாலை வேலையில கூட கத்தாவே, உம்முடைய வேதத்தை, உம்முடைய வார்த்தையை வாழ்க்கையின் மூலமாகவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் படிக்க நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நீர் என்ன சொல்லிக் கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ அவைகளை கேட்டு அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இரும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்தும். தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம நேர்காணலின் மூலமா நம்ம படிக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்புள்ள ஒரு நபர் அடுத்த சொல்லலாம். நம்ம ஜெனிஷாவுடைய அடுத்த ஜீவானா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே. அடுத்த வெபினாருடைய செல்லப்பிள்ளை பிரேமி நம்ம கூட இருக்காங்க. சோ பிரேமி தொடர்ந்து நமக்கு நேர்காணல நடத்துவாங்க. பிரேமி, ஆடிபிளா இருக்கேனா? இந்த நேர்காணலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. புதிய நபர், புதன்ல நம்ம கூட ஒரு புது நபர் ஜாயின் பண்ணுவாங்க. மிஸ்ஸஸ் டெபோரா. அக்காவை பத்தி சொல்லணும்னா, அக்கா இஸ் ஃப்ரம் பெங்களூர். அக்காவோட ஹஸ்பண்ட், அண்ணனோட நேம் மிஸ்டர் சுனில். அக்காவுக்கு 2 சன் இருக்காங்க, ஜோஷுவா அண்ட் டேனியல். அக்கா ஃபேமிலியா மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க.
அக்கா வந்து ஒரு ஆக்டிவான சண்டே ஸ்கூல் டீச்சரா டீனேஜர்ஸ் மத்தியில இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அக்கா வந்து கார்டனிங், பேக்கிங்ல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டும் கூட. அண்ட் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ ஜெர்மன் டீச்சர். அக்கா நம்ம கூட இருக்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். வி வெல்கம் யூ அக்கா. Thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா அக்கா? கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ராக்டிக்கலா எங்களுக்கு ஒரு டிப் வேணும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சர்ச் மீட்டிங்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, இல்லைன்னா நம்ம ஏதாவது வெபினார் ஏதாவது பேசல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால், ஆர் நம்ம பர்சனலா ஒரு குவைட் டைம் எடுக்கும்போது கூட பேரண்ட்ஸ் ஏதாவது எமர்ஜென்சியா நம்மளோட கூப்பிடும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணணும் அக்கா? ஏன்னா நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும், காட்ஸ் ஒர்க்கா இல்ல பீப்புளா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, ஸோ நான் பேசிக்கா இன்னைக்கு பேச போறதெல்லாம் வந்து ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நான் ஆல் ஆஃப் யூ ஆர் ஓகே வித் இங்கிலீஷ்ல, ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். சரி, ஸோ பேசிக்லி நான் எப்படி பண்றேன்னா, வென் ஐ do my quiet time, it's my long time habit. I personally keep my phone away from me during my quiet time. In fact, that is the time I actually charge my phone in another room so that I'm free of any disturbance. But in case ஒரு வேளை நான் வந்து phone வந்து charge பண்ண மறந்துட்டு it is near me when I'm doing my quiet time, and if any calls come, I just don't heed to it unless the call is continuous and I know there's an emergency. Okay, so maybe I get that hunch that that God has given each one of us, that I need to pick the phone. So kandipa, like you have to go and pick the phone, and mari or hunch vandichna, I probably go and pick the phone. And sometimes the phone call rings continuously 2-3 times. That's when I sense like it's an emergency. Like for example, orka, like my older son Joshua is a footballer, so once there was a call from him, and now and because I was in the midst of quiet time, I didn't want to get disturbed. So I thought, like, let me finish this and then call back the person whoever has called me. Adukapro he has called my husband, and then again he has called me. So then I sense that it must be someone who is in real need of an emergency, because and later when I picked the call, I found out that he had a fall while playing football and had severe pain and was carried out of the field. So sometimes, like when there's an emergency like this, I pray that the Lord gives me this hunch that I definitely need to pick the phone. Illati, I definitely don't try not to pick the call. Basically, I feel if God is our first love, then we need to prioritize him. Everything else can wait unless it is an emergency. But suppose like I'm doing my quiet time and my mother comes and says like there's an emergency, can you help me? No, I definitely have to first get into the emergency. I have to sort that out, and then I can come back and sit for my quiet time. So, but definitely we should remember that we have to prioritize him. Thank you so much அக்கா. ரொம்ப அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம அந்த காரியத்தை நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ செகண்ட் கொஸ்டின், ஹவு டு ஹேண்டில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்? ஏன்னா நம்ம நிறைய பீப்புளை பாக்குறோம். ஒரு சில பேர் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காங்க, ஒரு சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, பேசினாலும் அவங்ககிட்ட நம்மளால எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு சில பேர் மேனிபுலேட்டர்ஸா, தே வாண்ட் திங்ஸ் அவங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நம்மகிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. we are in a world of many kinds of people. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்? how to handle such things? Correct. Actually, in the mari relationships, the easiest advice is to avoid such relationships, right? Or in the kalatla, people say just block them on WhatsApp, or don't lift their calls, okay? Or just avoid them. But as a child of God, we cannot be doing that. So like we have to handle them also. So actually recent I had to also go through a toxic relationship like this.
And if I have to just give a gist of it, like we had to go and save our niece from an abuse at home. And on the time, some of the extended family members were so taunting me, like because I was the one who came forward and did it. In fact, me and Sunil had to rush and we had to save the girl. So my co-sisters and my sister-in-law, they were like really taunting me and like, why you had to do this? Why don't you just give a police complaint? And but there were so many other things that had to be done behind. Actually, the girl had to come out of her state, and a lot of counseling had to happen. We had to take her to the psychologist. We had to see to it that she still continues with her education and not give up. There were so many things that had to be worked on, and like but people who are out of the whole scene just would give a call and or message and say like, why don't you go to the police, you all are not going the right way, and things like that. So it was very difficult for me, and there were times when I just cried to my husband and said like, did we do the right thing by even saving her and Ramadi? But like I just prayed and I said, Lord, like all that is going around me, all that is happening, so you take care of it. And how God answered the prayers, like that those two people who were actually taunting me, God saw that they themselves blocked me on WhatsApp. I believe that as a Christian, I should not block anyone, because like God brings people into our path with a purpose. So like I did not want to block them, but God themselves saw to it that they blocked me for a while. And now after a while, when things were sorted and like things cooled down, they have unblocked me and have started talking to me. So basically my advice in the Madri relationships, to pray for them. One thing is, when we pray for someone, like God pours out love in our hearts for them. And if you, I don't know if you know this song about prayer. I like this song. The song says, prayer can move a mountain, prayer can calm the sea, prayer can turn the world upside down. But the best thing that prayer can do is change you and me. So pray a lot for that person. Pray for yourself and ask God to help you as you mentor that, as you help navigate these relationships. Take help from your mentors, from your seniors. Very, very important. Yeah. And one more thing I would like to say is like, it is you cannot move away from such relationships, like, because if I love myself, then I must love my neighbors. That is what the Lord says. And they could be my enemies also. So I'm left with no other option but to love them. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ப்ரேயர்ஸ் வந்து மவுண்டெயின்ஸே மூவ் பண்ணோம். நம்மளால ஒரு பர்சனோட ஆட்டிடியூட மாற்றவே முடியாது, பட் காட் கேன் சேஞ்ச் தர் ஆட்டிடியூட். ஸோ நம்ம அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணி அந்த அவங்கள டாக்ஸிக்ல இருந்து அன்டாக்சிக் ஆக்கிடணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின், ஹவு டு செட் ஹெல்தி பவுண்டரிஸ்? ஏன்னா ஹெல்தி பவுண்டரிஸ்ங்கிறப்போ அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, ஏன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பியர் ப்ரெஷர் கூட நம்ம வில்லையும் தாண்டி ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? should we sacrifice or அதை நம்ம வில்லையும் தாண்டி இருக்கும்போது நம்ம அதை பண்ணணுமா? எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண? ஓகே, basically we should live in such a way like our lifestyle should speak to them that Debbie does not bunk classes, or Debbie, if you call Debbie for smoking outside, she will not come. Or if you ask her to do something without her spouse's knowledge, she will not do it. And the message avangalukku poganum. They have to be very sure, okay, that this is a person who has her boundaries in these healthy relationships, so nothing can shake her from this. So basically our lifestyle should be such that people do not ask us to bunk classes anymore, or people do not ask us to like whatever it is. See, for example, when I was in college, my Hindu friends, like they were very sure that we cannot
we were all very close, okay, but they were very sure that we cannot call Debbie for a movie. For her, according to her, it's a waste of 3 hours. Okay, but the same friends, when they want to go out for a meal, they will not hesitate to call me. Okay, so it all depends on the message that we give them. How do I live? But basically, no one solradhu, it is very difficult, very, very difficult. But we have to learn the knack of it. And Titus chapter 2 verse 12 நினைக்கிறேன், verse 12ல பாத்தீங்கன்னா அங்க என்ன எழுதிருக்குன்னா, the grace of God will teach us to say no. Okay, so we need to ask the Lord to help us to say no. Sometimes, like for example, like chinna payan Daniel vandu, he keeps telling me like, ma, he's studying in VIT Vello, so ipo ella online nala he keeps telling me, ma, exams eldumodla only you people tell me don't copy, but there's a whole WhatsApp group created where all my friends are copying on the other side. So, like, and when they ask him also to come and join the WhatsApp group, they in fact added him. He actually came out of the group. So it is not easy, especially like, and then when he actually like flunked that paper, when he failed in that paper, he said, see, questions ellaam vandu, because it was an open book test, questions ellaam velila irundhu vandadu, and I was not able to find the answer in the textbook or in the notes. But those people, like, they were able to like somehow get the answer and pass it on to everyone in that WhatsApp group. If I had been there, then I would have also probably passed. So it is not easy for a child also, no, to say no and to go through all this. But then because we are his child, we are God's child, and we are expected to follow his footsteps, then like this is the only option for us, no other option for us. We have to be gracefully, politely be able to say no. Yes, akka. Set boundaries na, and the boundaries அந்த சுத்தி வந்து நோ இருக்கணும். அப்பதான் வந்து certain things we are நம்ம இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது நம்மளோட என்ன சொல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம எப்பவுமே இருக்கணும். சோ நோ சொல்லதுக்கு ஆண்டவர் நம்ம பிரேயர் கேட்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து தெரியுது, ஆனாலும் நான் கேக்குறேன். சர்டன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில பேர் வந்து நம்ம எவ்வளவுதான் அவங்ககிட்ட அன்பா இருந்தா கூட அவங்ககிட்ட இருந்து நமக்கு அந்த ரிட்டர்ன் அந்த ஒரு கைண்ட் அன்பு நமக்கு கிடைக்காது. ஒரு சில அவங்க அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அவங்களுக்கே தெரியாம கூட நம்மள ஹர்ட் பண்ணலாம். அந்த நேரத்துல we know we need to love them, but நம்ம விழுந்து போயிடுறோம். கண்டினியூ அப்ப என்ன கொஸ்டின் வருதுன்னா, நம்ம அவங்க கூட பேசி நம்ம ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கணுமா, இல்ல வந்து ஓகே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்மளும் அவங்க இருக்கிற மாதிரி இருந்துடலாமா? இதுதான் கொஸ்டின். Correct. Actually, difficult people in call சொல்லலாம் இவங்கள. Suppose like dealing with difficult people is actually an exercise in patience and in tolerance, in self-control, in love, in forgiveness. Okay, so நம்ம வந்து அவங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கும்போது definitely like it's a test of our patience and tolerance எல்லாம். But then as I told you before, like we just cannot avoid them like how the world avoids. And I definitely believe that every person who crosses our path is God sent. And that is because we all believe that God is sovereign. Everything is in his control, under his control. So avoiding people who disregard us or cutting off our relationship with them is not the solution. And if you remember Romans 8:28, that famous verse that we all love, and we know that in all things. So I would say even in this kind of difficult relationships, God works for the good of those who love him. So God actually uses these relationships in our life to refine us. You know what a sandpaper is? Sandpaper தெரியும்ல, ஒரு one side வந்து ரஃப்பா இருக்கும் and அடுத்த side வந்து ஸ்மூத்தா இருக்கும். Okay, so maybe these difficult people are like the sandpaper in our lives. Okay, they are smoothing out the rough edges in our lives.
okay, to make me a better Debbie, to make you a better Janusha, okay, so that you fit into God's plan, God's purpose. So like, so that is what I have to say. Like, God brings in those peoples that we may be refined for a purpose. ஆக்சுவலி நிறைய நேரத்துல பேஷன்ஸே நம்ம அவங்கள்ட்ட பேசிதான் நம்ம கத்துக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அக்கா, வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின், ஒரு கன்க்ளூஷனா நீங்க எங்களுக்கு தரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஹவு டு பில்ட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் அரவுண்ட் அஸ்? ஓகே, so எங்க அப்பாவும் இருக்காங்கல்ல இங்க, so you should ask. My mom and dad are my role models இதுல. Many times, like, people have hurt them, people have, you know, talked ill of them, but I have always seen that they have never given up on people. யார் என்ன சொன்னாலும் many times எனக்கு வந்து those அந்த people மேல பயங்கர கோவம் வரும், and I would ask mummy and daddy, like, why you still talking to them? And you know, like, their own neighbors, like the house that they're staying in, their own neighbors has been taunting them for years together, going to the court and things like that, but still how they maintain the relationship is like, hats off to them. And like, you know, like, so they are my role models in that. So even as I you know, wrap up this session, I say that firstly, our relationship with God must be growing. Okay, when our relationship with God, our vertical relationship is so strong and intimate, then we can handle all these horizontal relationships with his help, all these relationships, you know, with humans with his help. Ultimately, who is the author of relationships? God is the author. Like, he was the one who came to Adam and Eve every day to relate to them, so he knows it all. Okay, so only he can help. So basically, we have to be going to him. And then how God treats me as I grow closer to the Lord, how God treats me, I have to know, understand that I have to treat people like that, right? God gives me a long rope sometimes. He keeps on loving me unconditionally even when I fail many a times. So I should try to show the same kind of love, the same kind of kindness, compassion to others with God's help. Definitely, like, we need to trust the Lord to help us, because as humans we fail, but God can help us. Okay, if we really have the desire to build strong relationships, healthy relationships, God can help us. And the next thing is to respect the other person. We have to respect ourselves, and that comes when we relate to God. It's easy to lash out at people, whatever the reason may be. But நான் என்ன பண்ணுவேன்னா, when I find some difficulty in relating to a person, in communicating something to a person, then I shoot out arrow prayers, தெரியும்ல, from the book of Nehemiah. It's very, very, like, helpful in such times. Okay, I just shoot out an arrow prayer for the Lord's intervention. Okay, so basically, we just need to trust God to use tough relationships for our refinement, and basically it's all for his glory. You know, when we relate well with people, his name is glorified. The glory goes to our Father. And you know, Nanana, keep in touch with people, okay, and pray for them. It could be your classmates, your colleagues, your family members, extended members, siblings, teachers, yara irundhalum enna, keep in touch with them on a regular basis. Pray for them, so that, like, God will help you to love them like never before, and that will help you to relate well with them. So and Matthew 5, if you look at the Sermon on the Mount, you know, if we love and want to relate with only those who gel with us, or those who think alike, or those who make us happy, then what reward will we get? Do not even the pagans do that? So you know, so I hope and pray that the Lord would really bless you all to build healthy relationships for his glory. It's not easy, but definitely possible with his help. Thank you so much, Akka. Wonderful time. நிறைய
புது புது காரியம் ஒரு சில காரியம் ரிமைண்ட் பண்றதாவும் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்க டைம் எடுத்து எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு. வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் ஆல்சோ ஜெனிஷா. எஸ் அண்ணா, எஸ். நான் ஃபர்ஸ்ட் டெபி அக்கா தேங்க் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த இன்டர்வியூ செஷன் ஃபுல்லா ஐ வாஸ் ஜஸ்ட் தேங்கிங் காட். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த வெனஸ்டே வரும்போது இதுதான் பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பர்சன் வந்து ஆண்டவர் கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நாங்க டீமா ஆண்டவரை தேங்க் பண்ணுவோம். ஆனா எல்லா வாரமும் ஆண்டவர் ரைட்டான பீப்புளை கொண்டு வரதும் அந்த கொஸ்டின்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுக்கும் அதுக்கு ரைட்டான ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஆண்டவர் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆஸ் எ டீம் நாங்க உண்மையிலே ஆண்டவருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறோம். எங்களோட பிரேயர்ஸ் ஆண்டவர் லிசன் பண்றதுக்காகவும் ரைட்டான பீப்புளை எங்களோட லைஃப்ல இந்த மாதிரி டெபி அக்கா, லாஸ்ட் வீக் ஜான் அங்கிள், இந்த மாதிரி நிறைய பீப்புளை எங்களோட லைஃப்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காகவும் நாங்க அதிகமா ஆண்டவர் தேங்க் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெபி அக்கா, எங்களோட இன்விடேஷனை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஓகே, இப்ப நம்மளோட இம்பார்ட்டன்டான செஷனுக்குள்ளால போலாம். இன்னைக்கு ஜீவானா ஸ்டார்டிங்ல சொன்னது மாதிரி இனி வேத வசனத்தின் மூலமா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவா நம்ம படிக்க போறோம். அங்கிள் கையில நான் இந்த செஷனை கொடுக்குறேன். அங்கிள். ஒருவேளை டிபி மென்ஷன் பண்ண மாதிரி என்னுடைய அப்பா இங்க இருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ டிபியுடைய அப்பா வந்து ஜெயஸ்ரீ ஜூலியஸ் அண்ணன். ஓகே, ஸோ அவங்களுடைய மூத்த மகா அண்ட் ஷி ஹாஸ் ஒன் பிரதர் அண்ட் ஒன் சிஸ்டர். ரெண்டு பேருமே நார்த் இந்தியாவில் இருக்காங்க. குடும்பமாக இவங்க எல்லாருமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒளித்திடப்பட்டு வர்றாங்க. டிபி வந்து நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிற யங் கிராஜுவேட்ஸ்க்காக, யங் லேடிஸ்க்காக, நம்மளுடைய இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிற யங் லேடிஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று உண்டு. அதுல வந்து அவங்க ஒரு செஷன் எடுத்திருக்காங்க. அது வந்து இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அன்னைக்கு அட்டன் பண்ண எல்லா சிஸ்டர்ஸுமே தேவர் வெரி மச் பிளஸ் சொல்லி கேள்விப்பட்டு நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டெபி, நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பை குறித்து நம்ம அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இட்ஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். அதுல டிபி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 விதத்துல நான் அதை பிரிக்க விரும்புகிறேன். கடைசி வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவு. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னால இருக்கிறது வந்து இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்டதமாக எனக்குள்ளேயே நான் உறவு கொண்டிருக்க வேண்டும். நான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா, என் பாடியும் என் ஸ்பிரிட்டும் என் சோலும் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் எங்க இருந்தாலுமே பிரச்சனை உண்டாக்கிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனை இருக்க காரணம்னா இந்த இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை. இப்படி சொன்னது போல when I love myself, definitely I will love others. ஏன் நான் மற்றவங்களை நேசிக்க முடியலன்னு சொன்னா என்ன நான் ஒழுங்கா நேசிக்கலன்னு அர்த்தம் தான். ஸோ இந்த இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து தனியா யோசிக்கலாம். அதோடு கூட நான் ஒன் மோர் டைமென்ஷனையும் ஆட் பண்றேன். இன்னர் பீயிங் ரிலேஷன்ஷிப், ஐ கால் இட் அஸ் அ இன்னர் பீயிங் ரிலேஷன்ஷிப். அது வந்து இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வதை விட கொஞ்சம் வித்தியாசமான யோசிப்பது என்னன்னா, இன்னைக்கு ஜீவா சொன்னது போல, டிபி சொன்னது போல, ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுதே அந்த உறவுக்குள்ளாதான் படைச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு காட் இஸ் அ சோர்ஸ். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு தேவனுக்கும் உள்ள தொடர்பு வந்து ஒரு தனி தொடர்பு. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, love your God wholeheartedly, love yourself, then love others. அந்த மூணுமே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லவ் காட் என்ற கான்செப்ட் வந்து இந்த இன்னர் பீயிங் ரிலேஷன்ஷிப் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு எனக்கும் என்னை படைத்த, என்னை பாதுகாத்து வழி நடத்துகிற, என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு சரியா இருக்கிறதோ, அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிக்கிறது போல அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற உறவை உருவாக்குகிறார். என்னுடைய ஆவியும் பசுத்த ஆவியோனோடு கூட இருக்க முடிகிறது. அசுத்த ஆவியோடு நான் சேராதபடிக்கு பசுத்த ஆவியோடு கூட நான் நினைக்கப்படுகிறேன். அதன் நிமித்தமாக நான் மற்றவங்களோடு கூட இருக்கிற உறவுல காப்பாற்றப்படுகிறேன்.
அதனால இன்னர் பீயிங் ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு செக்குலர் வேர்ல்ட்ல இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் குறித்து நிறைய பேசுறாங்க. நீங்க எப்படி உங்களை அலர்ட்டா வச்சுக்கணும், எப்படி பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், அதுன்னு சொல்றாங்க. எல்லாமே உங்களை நீங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடா பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், we as evangelicals, we say that our inner being relationship is important. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப அழகாக கேட்டாங்க. மொபைல் போன்னால நம்ம கஷ்டப்படுகிற காரியங்கள் சர்ச்சில் குவைட் டைம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. அப்கோர்ஸ் இந்த எமர்ஜென்சி சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய குவைட் டைம்ஸ்ல கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும். சர்ச்சுக்கு நம்ம போகும் பொழுது as far as possible மொபைல் போனை கையில கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. ஐ மேட் இட் a point. கொண்டு போனாதான் பிறகு டிஸ்டர்ப் ஆகுது. பிறகு பைபிளை திறக்காம அந்த மொபைல் போனை பார்க்கலான்னு நோண்டிக்கிட்டு இருக்க பாக்குறோம். திடீர்னு ஏதாவது ஒரு போன் கால் வந்தா பாக்குறோம். எஸ்பெஷலி இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய தலைவலி. சுத்திலும் மக்கள் அந்த 12 மணிக்கு அட்டிக்கிற பெல்லு, அதாவது தெரியாம மன்னிச்சிருப்பாங்க, எல்லாம் கிரீட் பண்ண ஆசைப்படுவாங்க. அது நமக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். மற்றவங்களுக்கு என்னதான் நீங்க சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருந்தாலும் உங்க வைப்ரேஷனே மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். சரி, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், அதனால மொபைல் போனை ரொம்ப ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி யாரும் கூப்பிட்டாங்கன்னா பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடலாம். நான் when I was in a position, அதாவது ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கும் பொழுது, எஸ்பெஷலி ஒரு 5 years I was taking care of HR aspects. அதுல எவ்ரிடே எனக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் டென்ஷன். நான் எதுவும் போன் வந்துச்சுனாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் நடக்குது, கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்க டைம் இருக்கும். அந்த சமயத்துல நான் ஒரு செக்குலர் மேகசின்ல வாசிச்ச ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மிஸ்டர் டேவிட் ஆர் IAS. அவங்க நல்ல ஒரு பிலீவர். அவங்க வெள்ளூர்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கும் பொழுது he had his own principles. கிளியர் கட் டைம்ல சொல்லிடுவாரு, நான் சண்டே இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் சர்ச்சுக்கு போற டைம் சொல்லிடுவாரு. ஸோ அவங்களுடைய ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் he cannot be contacted. கலெக்டர் நம்ம இப்போ கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்சுனா மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ கலெக்டருடைய PS சொல்லும் பொழுது சார் சர்ச்சில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ he took a stand. அது செக்குலர் மேகசின் அப்ரிஷியேட்டட். அது ஒரு பாயிண்ட். ஸோ எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே ஐ மீன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஈவன் மினிஸ்டர்ஸ் கேனாட் டிஸ்டர்ப் மீ சொல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அப்கோர்ஸ் அவர் ஒரு பெரிய கிரேஸ் வேணும், ஒரு கட்ஸ் வேணும். வாட் ஐ சே இஸ், அந்த மாதிரி உறவுக்குள்ள, அதாவது ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஒரு உன்னதமான உறவு, அதை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். உறவுகளிலே ஒரு உன்னதமான ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவானவர் தான். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அதே நேரத்துல எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறது போல நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவர் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அவரும் சந்தித்திருக்கிறார். அதனால இயேசுவானவரை 100% டிவைனா நம்ம பார்த்தாலும் 100% மேனை நம்ம பார்க்கும் பொழுது அவர் உறவுகளிலே எப்படி இருந்தார் என்று நம்ம பார்த்தோமானால் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில அதுதான் நான் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக கிராஸ்ல, சிலுவையில அவருக்கு ரிலேஷன்ஷிப்பை எப்படி டீச் பண்ணாருன்னு சொல்றது ஒரு மகத்துவமான ஒரு காரியம். எனக்கு குட் ஃப்ரைடேல சில சர்ச்சஸ்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்போ என்னுடைய ஃபேவரட் மெசேஜ் இதுதான். ஆன் த கிராஸ் ஹி டாட் அஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு டாபிக்ல நான் 2 இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கேன். சேலத்திலையும் ப்ரீச் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒரு தடவை ப்ரீச் பண்ணியிருக்கேன். அது சாக போகும் பொழுது ரொம்ப உறவை பற்றி பேசுறது, உறவை காண்பிக்கிறது ஒரு பக்கம். நான் சாக போறேன், அதனால என்னுடைய சொத்தெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன், மற்றபடி நான் ரொம்ப கைண்டா இருக்கேன், என் பேர பிள்ளைங்களுக்கு கைண்டா இருக்கேன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு பக்கம். ஆனா நம்ம வாழும் பொழுது அப்படிப்பட்ட உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாதான் சாகும் பொழுது அப்படி இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சாகும் பொழுது என் ப்ராப்பர்ட்டி எங்க போகுது, என் பேங்க் அக்கௌண்ட் யார் ஓபன் பண்ண போறா, என் சொத்து எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த தலைவலியிலேயே வேதனையிலேயே செத்து போயிடுவோம். அதனால டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி யங் பீப்புள், நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. ஜீசஸ் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல டிபி சொன்னது போல
அங்கிருந்து டீச் பண்ண துவங்குறார். அப்பவே ஒரு ஸ்ட்ராங் டீச்சிங் ஆன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறார். நீங்க இதெல்லாம் பாருங்க, அது எல்லாமே அங்க இருக்க நீங்க பார்க்கலாம். உன்னுடைய உறவு வந்து கொஞ்சம் மேலானதா இருக்கணும், உன் பகைஞ்சனையே நீ நேசிக்கணும் என்று சொல்ல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு போதனை போதித்தவர், வாழ்ந்தவர், அற்புதமான காரியங்களை செய்தவர். கடைசி நேரத்துல உறவை வந்து கிராஸ்ல வைத்திருக்க நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் இன்னர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். தன்னுடைய பிதாவை குறித்து பிதாவே உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல சொல்றதையும் 1ஆம் வசனத்துல ஜெபித்ததையும் நம்ம பார்க்கிறோம், பிதாவே. ஆனா 4ஆம் வசனத்துல என் தேவனே என் தேவனே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த பிதாவோடு கூட இருக்கிற உறவு சில நேரங்களிலே 4ஆம் வசனம் போல இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்ல அந்த சூழ்நிலை அது வந்து ஏதோ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை கிடையாது. மற்றவங்களுடைய பாரத்தை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை தூக்கும் பொழுது, அதான் டிபி அழகா சொன்னாங்க, அந்த சூழ்நிலையில மற்றவங்கன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த சகோதரியை நம்ம காப்பாற்றணும் சொல்லி நினைக்கும் பொழுது தூக்கி போட்டுடலாம். ஆனா அந்த சகோதரியை காப்பாற்றுவதற்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி போகும் பொழுதுதான் என் தேவனேன்னு கத்துவோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, எப்பவுமே பிரைஸ் தி லார்ட் பிதாவே அப்பா சொல்லிட்டு ஒரே அல்லேலூயான்னு சொல்லிட்டு நடக்க மாதிரி இருக்க முடியாது. சில நேரங்களிலே மற்றவங்க பாரத்தை நம்ம மேல தூக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ என்ற ஒரு பயம் கூட, ஒரு எண்ணம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். 2வது, எதிரிகளோடு இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம், ஆண்டவரே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதை தயவுசெய்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கலீக்ஸ், உங்க வீட்டுல இருக்கிறவங்க, மற்றவங்க ஏதாவது வந்து உங்களை தாறுமாறா திட்டி விட்டாங்க அண்ட் உங்களை வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்த ஜெபத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவரே அவங்க தெரியாம அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியாதபடிக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியாதபடிக்கு என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. நெய்பர் யாருன்னே தெரியாது, அவன் ஜெயில இருந்துட்டு அவனை குறித்து ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது he said you will be with me in paradise ன்னு சொல்லிட்டு நம்ம நெய்பர்ஸோட இருக்கிறத நம்ம முக்கியமான ஒரு காரியம். அதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, அவரே வேதனைப்பட்டு இருக்காரு, அப்படி வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் ரிக்வஸ்ட் கேட்கும் பொழுது அவன் பாசிட்டிவா சொல்லணும். இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம நெய்பர்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம். எப்போ நல்லா இருக்கும் பொழுது, நமக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சோகம் இருக்குதுன்னா கண்டிப்பா நம்ம நெய்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட துவங்கிட்டோம்னா வேற யாராவது ஹெல்ப் கேட்டாங்க, வேற ஏதாவது நம்ம பேசினாங்கன்னா பேசாம இருப்பா, நானே வேதனைப்பட்டு இருக்கேன் சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். பட் ஜீசஸ் வாஸ் டிஃபரெண்ட். அவருடைய தாயோரோடு இருந்த உறவு மிக அருமையான ஒரு காரியம். அவருடைய சீஷன் யோவான நம்பி, இது வரைக்கும் நான் உன்னை நேசிச்சம்பா, இந்த நம்பி என்னுடைய பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற ஒரு உறவை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இது வந்து எனக்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அக்ரி பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரியல, பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது முக்கியமா நான் பாக்குறேன். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏதோ ஆத்துமாக்களை குறித்திருக்கிற தாகம், மற்றபடி மற்றவங்களை குறித்தான கன்சர்ன் அதெல்லாமே சொல்லலாம். சொன்னாலும் கூட பிராக்டிக்கலா நான் யோசிக்கிறேன், he was thirsty. உண்மையிலே பயங்கர thirsty இருந்தப்பாரு. ஸோ நான் தாகமா இருக்கிறேன் என்றது அவருடைய இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிறேன். எனக்கு அது தேவை என்று ஆண்டவர் வேதனைப்படும் பொழுது அதை சொல்றதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய பிலீவர்ஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல கவர் அப் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளே நம்ம கவர் அப் பண்றோம். we are not faithful to ourselves. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா தூங்குறது தப்பே கிடையாது. அதை போட்டுட்டு மறைச்சுக்கிட்டு நமக்கு பசிச்சுச்சுன்னா சாப்பிடுறது இல்லை. அது மாதிரி சில காரியங்களில we are not truthful to ourselves. மற்றவங்க என்ன பாக்குறாங்க, மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நிறைய ப்ராப்ளம் வந்து மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாம அறிந்திருக்கிறபடி இன்னைக்கு வேத பகுதி இயேசுவானவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாலை, இந்த உறவுகளை எப்படி கையாடுகிறார் என்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில ஒரு யங் கிராஜுவேட் என்ஜினியர் சிஸ்டர் ரோஷா, அவங்க இந்த பேசேஜ் நமக்காக வாசிக்கிறாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 முடிய. லூக்கா அதிகாரம் 22 வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று.
அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களே ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார் என்பதே. ஆமீன். Thank Parosha for that wonderful reading. Thank you, Parosha. லூக் நம்முடைய ஆண்டவர் சந்தித்த பலவிதமான சவால்கள், ரிலேஷன்ஷிப்ல, உறவுகளில சந்தித்த பிரச்சனைகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். 3 வருஷம் அந்த சீஷலுக்கு உயிரை கொடுத்து அவர் டீச் பண்றாரு, அவரோட கூட இருக்காரு, நல்ல மென்டர் பண்றாரு, நல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அது யார் பெரியவன், பிரதானமான ஒரு காரியம். அது ஒரு இன்னைக்கும் நம்மளுடைய சர்ச்சஸ்ல, நம்மளுடைய மினிஸ்ட்ரியில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பெரிய பிரச்சனை. யார் பெரிய ஆளு? அது வயசுல வாலிபர்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, நான் யாருன்னு சொல்லி காட்டிறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற எண்ணம் அது வெறும் பயங்கர மனுஷிகத்தினுடைய காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், பிரஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் சொல்லிட்டு பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தையும் ஆண்டவர் மிக அழகான விதத்துல விவரித்து காட்டுகிறார். இந்த உலகத்தின் மக்கள் இப்படிதான் பண்றாங்க. சோ அததான் நீங்க பிடிச்சிட்டீங்களே, தேவனுடைய ராஜ்யத்தை யோசிக்கலேன்னு சொல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதா நான் குறிப்பிட்ட காரியம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய ஊழியத்துல, நம்மளுடைய சமுதாயத்துல பார்க்கும் பொழுது என்னன்னா, people are carried away by the worldly pleasures. அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரையாரிட்டி இதெல்லாமே இந்த பணம், பதவி, வீண் பெருமை, அந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னாவே finished. ரிலேஷன்ஷிப் அடி வாங்குறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ், அந்த சீஷர்களுக்கு தாம் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டினதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஜீசஸ் சொன்னது மாதிரிதான், உங்க சுத்தில இருக்கிற மக்கள் அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. So my dear brothers and sisters, we live in this world. நீங்க காலேஜ்ல படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அல்லது வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தில அவன் பேசுறவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். மிக மோசமாக, அது பாலிடிக்ஸா இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களா இருக்கலாம், எதெல்லாம் பேசுறாங்கன்னோ உலகத்தின் மக்களை போல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பிலீவர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு போனாங்கன்னா, ஃபெலோஷிப்புக்கு போனாங்கன்னா, அந்த 6 நாள் கேட்டது அவங்க மனசுல இருக்கு. இந்த உலகத்தின் மக்கள் பேசின காரியங்கள் அவங்களை ரொம்ப அசைச்சிருதுன்றத நம்ம பார்க்கிறோம். 4வது காரியம், அவங்களுக்குள்ளே காணப்பட்ட பெருமை, தாழ்மை இல்லாமை என்பது ஒரு கிளியர் கட்டா இந்த இடத்துல மெசேஜ் வரதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சந்தித்த ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. இவ்வளவு அருமையான சீஷர்கள் ஒரு பெருமையோடு இருக்காங்களே, தாழ்மை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சந்திச்சதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய ஃபெலோஷிப்ல, நம்முடைய லைஃப்ல இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். தட் டெஃபினெட்லி லீட்ஸ் டிஸ்யூனிட்டி. எபேசியர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எபேசியர் நம்ம பார்க்கக்கூடியது அதுதான். யூனிட்டி, கிறிஸ்டியன் யூனிட்டிக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது டிவிஷன். அந்த டிவிஷன்ல மிக முக்கியமானது நான் பெரிய ஆளு, நான் சொல்றேன் சொல்லிட்டு அந்த நான் 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 என்று பேசக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக தான் இன்னைக்கு ஐக்கியமும் உடைகிறது. ஜீசஸ் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்தது, பட் இப்படிப்பட்ட சவால்களை தன்னுடைய உறவுகளை சந்தித்தார் என்ற காரியத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை எப்படி அவர் அதை கையாண்டார் இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை
எப்படி அவர் கையாண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம் அப்கோர்ஸ் டிபி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொன்னாங்க, ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு. வெரி ட்ரூ. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரேயர் சொல்வது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி. அப்படி கிடையாது. ப்ரேயர் இஸ் ரிலேஷன்ஷிப். ப்ரேயர் இஸ் டிபெண்டிங் ஆன் காட். ப்ரேயர் இஸ் கம்யூனிகேட்டிங் டு காட் அவர் ஓன் சிச்சுவேஷன். நம்மளுடைய நிலையை வந்து அப்படியே சொல்றதுதான். ப்ரேயர் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. ப்ரேயர் வந்து ஏதோ ஒரு நான் செஞ்சுட்டேன்னா அவன் நடந்து போயிடும், அது மாதிரி ஒரு மேஜிக் கிடையாது. அதே விதத்துல தான் அவர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுலயே பாருங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, பணிவிடைக்காரனா அல்லது பந்தி இருக்கிறவனா, நான் ஐ ஹவ் கம் ஹியர், நான் வந்து இருக்கிறது வந்து தேவனுடைய குமாரன். தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு அவர் கீழே இறங்கி வந்துக்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் மெசேஜ் இஸ் லைஃப். அவருடைய லைஃப் தான் அவருடைய மெசேஜ். இன்னைக்கு அதுதான் மிக முக்கியம். உலகத்தின் மக்களை போல இருக்கக்கூடாது. அதான் பிளாக் பண்ணது ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், வெரி சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். நீங்க ரொம்ப கேட்கக்கூடியது. நம்பரை பிளாக் பண்ணிடு, பிரச்சனையே கிடையாது. பட் as a believer I cannot do it. Exactly you are a believer, your life is different. அதான் டிபி வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போகலாம், ஆனா சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போக முடியாது. So her life is different. So that's a way we have to live as a child of God. அடுத்தது இந்த சர்வன்ட் லீடர்ஷிப். நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். சர்வன்ட் லீடர். தட் மீன்ஸ் he is humble. அவர் வந்து சர்வ் பண்றதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வெரி ஈஸி டு ப்ரீச். நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது கொஞ்சம் கீழே இறங்கி சர்வ் பண்றதுக்கு போனது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அதனாலதான் யோவான் ஜீசஸனுடைய அந்த டெத்து போறதுக்கு முன்பாக எப்படி அந்த இத கைகள் அவருடைய கால்களை கழுவினான்றத மிக அழகான விதத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது வந்து கிளியரா அவர் இறங்கி அவருடைய சீஷருடைய கால்களை கழுவினான்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எப்பவுமே அந்த பேசேஜ் நான் மெடிடேட் பண்ணும் பொழுது அல்லது ஷேர் பண்ணும்போது சொல்றது என்னன்னா, உன்னுடைய காலை கழுவுறது கஷ்டப்பட்டு பண்ணிடலாம். மூக்க மூடிட்டு போய் தண்ணியை ஊற்றி காலை கழுவிட்டு வந்துடலாம். பட் நீங்க காலை கழுவணும்னா யூ ஹவ் டு பெண்ட் டவுன். இட்ஸ் நாட் தட் டே நீ பெஞ்ச் மேல ஏறு உன் காலை கழுவ போறேன்டான்னு சொன்னோம்னா தட்ஸ் நாட் த வே. வி ஹவ் டு பெண்ட் டவுன். சோ இந்த பணிவிடை செய்வது என்பது ஐ ஹவ் டு பெண்ட் டவுன். அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட். என்னுடைய மைண்ட்ல நான் பெண்ட் டவுன் பண்ணாதான் அவன் உண்மையான விதத்துல அவனுடைய காலை கழுவ முடியும். அப்படி இல்லாம சும்மா நான் காலை கழுவுறேன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அவன் மேல ஒரு டவலத்துக்கு போட்டுறது வந்து தட்ஸ் நாட் த ரியல் வே. ஸோ சர்வன்ட். அதோடு கூட ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய இந்த கோஆபரேஷனை அப்ரிஷியேட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க திட்டணும்னு யோசிப்போம். டாய் உங்களோட 3 வருஷம் நான் இருந்தேன் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் எனக்குலாம் அப்படிதான் உடனே கோவம் வருது, திட்டணும்னு யோசிப்போம். பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் வித் மீ. He was acknowledging their goodness. இப்போ போய் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அது நல்லது இல்லையே சொல்ற மாதிரி அவர் பேசுகிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதிலேயே போட்டு நீங்களும் இறங்கி போய் நேருக்கு நேர் மோதக்கூடாது. கம் அவுட் அண்ட் சே வாட் a good team of people here. இவங்க எவ்வளவு நல்ல பிள்ளை, இவங்க எவ்வளவு நல்லவங்க, நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல அவங்களுடைய கோஆபரேஷனை அப்ரிஷியேட் பண்ணது ஒரு மகத்தான காரியமா நான் பார்க்கிறேன். தொடர்ந்து 29ஆம் வசனத்துல, என் பிதா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். He talks about the kingdom of God. நான் முன்னாலே சொன்னேன், இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மக்கள் என்று குறிப்பிட்டவர் இங்கு he talks about kingdom of God. இன்னைக்கு as a evangelical Bible believing Christians நம்ம கான்ஸ்டன்டா திங்க் பண்ண வேண்டியது the kingdom of God. ஒருவேளை கர்த்தர் சித்தமானா இந்த days to come ஒரு டாக்ட்ரினல் பைபிள் ஸ்டடி நம்ம போனோம்னு சொன்னோம்னா we have to have a study on kingdom of God. It's a very powerful concept. நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன்ஸ் நம்ம கிங்டம் ஆஃப் காடை குறித்து நம்ம நிறைய சரியானத்துல படிக்கணும். அதுல மிக முக்கியமானது, நான் வந்து கிங்டமுடைய சிட்டிசன், அதனால நான் கிங்டம் ஆஃப் காடுக்கு அந்த கிங்டம் வேல்யூஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் டிவி சொன்ன மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்கள் மிக மிக முக்கியமான அதிகாரங்கள்.
மத்தேயு 5:6-7 அதெல்லாமே கிங்டம் வேல்யூஸை பற்றி பேசக்கூடியது. இங்கேயும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடைசியாக ஒன் மோர் பாயிண்ட் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், he talks about the eternity. ரொம்ப அழகா இருக்குது. நீங்க வந்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பட் ஐ வாண்டட் டு டெல் யூ a day will come. அப்போ நான் நியாயாதிபதியாக திரும்பி வரும் பொழுது நீங்க 12 பேரும் நியாயம் தீர்ப்பீர்கள். மை காட், அதை நான் இதை வாசிக்கும் பொழுது ஐ வாஸ் சோ த்ரில். இன்னைக்கு ஏதோ சின்ன சண்டையை போட்டுட்டு இருக்கோம், நீ அப்படி யோசிக்காதப்பா, இட்டர்னிட்டி யோசிச்சு பாரு. இட்டர்னிட்டியில நீங்க தான் ரூல் பண்ண போறீங்க. அங்க போய் யாரு பெரிய ஆள்லாம் இருக்க போறது கிடையாது. அதனால அதை மனசுல வச்சுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளுக்கு டீச் பண்றார். சோ ஒரு வித்தியாசமான விதத்துல நான் இதை பார்த்தேன்னா, இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள் நான் வரும் பொழுது முதலாவது என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமான காணப்படணும். என்னுடைய தாழ்த்துவது, என்னுடைய ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அ லாட். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவது மிக அவசியமா நான் பார்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் அதிகமா யோசிக்கணும். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் சொன்னது பொழுது உறவுகளிலும் அது மிக முக்கியமான ஒரு காரியம். நித்தியத்தை, இட்டர்னிட்டிய மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். இந்த பேசேஜ்ல இருந்து இதைதான் முக்கியமா ஹைலைட் பண்ணிவிட்டு ஒரு சில நிமிஷங்கள் இதோடு இருக்கிற மற்ற காரியங்களையும் நான் பேச விரும்புகிறேன். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஜீசஸுடைய லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பேசேஜ் இல்லாதபடிக்கு மற்ற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான். கண்டிப்பா ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தயவு செய்து ஃபேமிலியில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிங்க. ஐ எம் நாட் சேயிங் தட் ஏதோ பூசி முழுகி சம்மோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சொல்லி வாழ்ந்து யோசிக்காதீங்க. யூ ட்ரை டு ஹாவ் அ ரைட் ரிலேஷன்ஷிப். சில வாரங்கள் கழிச்சு நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பத்துக்குள்ள வர்ற உறவின் பிரச்சனைகள் அதிகம். அது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குலாம் இருக்கலாம், அல்லது சிப்ளிங்ஸ்ல இருக்கலாம், அந்த கணவன் மனைவிக்குலாம் இருக்கலாம். இந்த உறவுகளில ஜீசஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிரதர்ஸ் பயங்கரமா அவரை கேலி பண்றாங்க. போங்கடான்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம். பட் ஜீசஸ் வாஸ் டிஃபரெண்ட். அவரை வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு யோவான் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுக்கு முன்னா இருக்கிற பகுதி நம்ம பாத்தீங்கன்னா அவருடைய சீஷர்களே குழம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. என்ன வேதனையா இருக்கும் பாத்தீங்களா. ஜீசஸ் 3 வருஷமா அவங்களை உருவாக்கின பிறகு அவர் இந்த கேட்ட கஷ்டமான ஒரு கேள்வி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. அப்கோர்ஸ் நான் ஈஸியா அதை சொல்லிடுறேன். பட் அன்னைக்கு ஜீசஸ் வந்து அந்த சீஷலை பார்த்து கேட்டிருந்தாருன்னா அவருடைய ஃபேஸை நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்களும் போய் இவ்வளவு மனதா இருக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு. சச் ரிலேஷன்ஷிப் வாஸ் broken. அவர் பயங்கரமான அந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரு பிரச்சனை தான் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனைகளுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துடுறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க, யூ ஆர் ரியலி கிரேட்னு சொல்லிட்டு. ஆனா அதே பகுதியில யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல டைம் இல்லாதனால நான் மிஸ் பண்றேன், அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய எனிமீஸும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமா கொஸ்டின் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் ஜீசஸ் அவர் சந்திச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். பல கோணங்களில வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதன் மத்தியில தான் அவர் ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுக்குள்ளாக அவர் கடந்து போனதை நம்ம பார்க்க முடியும். I was extremely happy. லாஸ்ட் கொஸ்டின் கேட்கும் பொழுது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டு டிபி நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. I just mentioned these 5 points. With that, I want to come to a conclusion. ஒரு healthy relationship develop பண்ணனும்னா communication is very important. We need to communicate. ஒரு straightforward communication. And communication சொல்லும் பொழுது சும்மா ஏதோ ஃபோன் பேசுறது மட்டுமல்ல, communication ரெண்டுமே மிக முக்கியமானது. So when we communicate, healthy relationship develop. எப்போ நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாதபடிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோமோ, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறோமோ, அப்போ
ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வரவே வராது. அடுத்தது ரெஸ்பெக்ட். அழகான பாயிண்ட டிபின் சொன்னாங்க, மரியாதை. ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. மற்றவங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ பாருங்க, எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஆண்டவர் எவ்வளவோ கிருபை கொடுத்து நிறைய பலம் கொடுத்திருக்காரு, ஆவிக்கு அனுபவங்கள் கொடுத்திருக்காரு. அதனால நான் இப்படி பாக்குறேன். என்னுடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற கிராஜுவேட்ஸ், மற்ற சர்ச் மெம்பர்ஸ், அவங்களுக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கல, அதனால அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க சொல்லி நான் நினைச்சாவே ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நான் டெவலப் பண்ண முடியும். நல்ல வேர்ட் பவுண்டரிஸ். பவுண்டரிஸ் என்று சொல்லும் பொழுது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல யூ நீட் டு ஹேவ் கிளியர் கட் பவுண்டரிஸ். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளது சேஃபா ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணக்கூடியது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸை நம்ம பிரிக்காதனாலதான் நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் உண்டாகணும்னா மற்றவங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உலகத்துலன்னா மிஸ்ட்ரஸ்ட். ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப் நம்புறது கிடையாது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்புறது கிடையாது, பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் நம்புறதே கிடையாது. அவங்க கையில மொபைல் போன் வச்சிருந்தாவே இப்ப நான் ஒரு சில இடத்துல நான் பாக்குறேன், அந்த சர்ச்சில் மொபைல் போன் வச்சுட்டு இருக்க பையனை பார்த்தா அந்த பேரண்ட்ஸ்க்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். இப்ப கடைசியில பார்த்தா அவன் பாட்டு புத்தகத்தை கொண்டாடாம அதை பற்றி பாடிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரஸ்ட் பண்றது இல்லாம இருக்கிற காரியம் ஒரு மோசமான ஒரு காரியம். இட்ஸ் நாட் ஓன்லி இன் ஃபேமிலி கான்டெக்ட், மற்ற இடத்துலயும். ஸோ தயவு செய்து பாருங்க, ட்ரஸ்ட் பண்றது மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியா அவங்களுக்கு என்கரேஜ் பண்றது, சப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பண்ணணும்னா அவுட் ஆஃப் த வே நம்ம இறங்கி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பாகவே ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஜீசஸ்க்கு கிராஸ் போற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தது போல கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யணும். பட் டெஃபினட்டா we have to handle it properly. அதான் இன்னைக்கு மாலையில நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார். சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேண்டில் இட் ஸ்பிரிச்சுவலி. ஒரு காணலா, அதாவது ட்ரிக் பண்ணலாம். இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, மேனிப்புலேட் பண்ணிடலாம். மேனிப்புலேட் பண்ணி தான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஓடிட்டு இருக்குது. நம்மளும் அதை மேனிப்புலேட் பண்ணிட்டு போற மாதிரி, அல்லது நானும் ஜோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போகாதபடிக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கூல் டவுன் ஆகுங்க, அதுக்கு பிறகு பேசுங்க. உங்களே நீங்க கூல் டவுன் ஆகாதபடிக்கு பேசுனீங்கன்னா எப்பவுமே பிரச்சனை தான். ஸோ அதனால ட்ரை யுவர் பெஸ்ட். ஒரு சிலர் வந்து நம்ம நேச்சுரலாவே கூல் டவுன் ஆயிடுவோம், ஒரு சிலர் உடனே டென்ஷன் ஆயிடுவோம். நேச்சுரல், வெரி நேச்சுரல். அது தட்ஸ் யுவர் டெம்பரமெண்ட். ஓகே, அப்படி இருக்கும் பொழுதுமே as a child of God உங்களுடைய ஆவியை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவது ஒரு சிம்பிள் ட்ரஸ்ட் வந்து, எப்பவுமே நீங்க மற்றவங்கள்ட்ட திட்டும் பொழுது அல்லது கோவப்பட்டு பேசும் பொழுது நீ செஞ்சுட்ட, நீ பேசின சொல்லி சொல்லாதபடிக்கு நான் அஃபண்ட் ஆயிட்டேன், நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன் சொல்லிட்டு நான் என்ற வார்த்தையை சொல்லி அவங்கள நம்ம சொல்லும் பொழுது எப்பவுமே நல்லது. நீ இப்படி பேசினதுனால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதபடிக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறேன் நீ இப்படி பேசினதுனால, அதுக்கு வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால நீ சொல்லி திட்டாதபடிக்கு நான் என்று சொல்லி தோங்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வது எப்பவுமே நல்லது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனையே பேசணும். இன்னைக்கு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நான் நிறைய இடத்துல பாக்குறது என்னன்னா, பழைய சொல்லுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னால நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தேன் பாத்தியா, அன்னைக்கு பண்ணேன். அந்த பழைய ஸ்டோரியை சொன்ன என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கே ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறவன் நல்லாட்டான் கூட அடிச்சிடணும்னு யோசிப்பான் ஒய்ஃப. அதே மாதிரிதான் ஒய்ஃபும் எடுத்து செருப்படுத்து அடிச்சிடலாமான்னு இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருப்பான் அவன், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பான், நீ வரும்பொழுது இப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி. ஸோ இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலே இருக்கும். டேய், நான் பத்தி அந்த காலேஜுக்கு வந்த சமயத்துல நீ சொன்ன பத்தியடா இப்பவும் அப்படிதான் பேசிட்டு இருக்கடா சொன்ன உடனே நமக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஸோ அந்த இப்போ இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் மொழிய பழையதை பேசிட்டு இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சிட்டோமா கண்டிப்பா we have to come down, we have to accept. கடைசியான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிரச்சனைகள் சொல்றது சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாது.
கண்டிப்பா அதை வந்து யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். யூ ஆர் நாட் காட். நல்லா கவனிச்சிங்க, யூ ஆர் அ காட்ஸ் சைல்ட். நீ தேவனுடைய பிள்ளை, ஆனா நீ தேவன் கிடையாது. அதனால எல்லா ப்ராப்ளத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லாதீங்க. அது ஃபேமிலி கான்டெக்ஸ்டா இருக்கலாம், அல்லது மினிஸ்ட்ரி கான்டெக்ஸ்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்க கான்டெக்ஸ்டா இருக்கலாம். யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் காட். சில நேரங்களிலே பிரச்சனைகளை செட்டரேட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். காட் பிளஸ் யூ. மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடியில நமக்கு டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண முடியல. தயவு செய்து உங்களுடைய மென்டார்ஸ்ட, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட இதை கொடுத்து பேசுங்க. உங்களுடைய சிச்சுவேஷன்ஸை நம்ம அவங்களுடைய ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது போலதான் ஒரு நாகிங் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து ஒரு க்ரோயிங் ரிலேஷன்ஷிப்பா மாத்தலாம், அல்லது ஒரு நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப்பா உருவாக்கலாம். எனக்கு இந்த ரெண்டு வேர்டும் ஆப்போசிட்டா பார்ப்பேன். நாகிங் ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு நிறைய இடத்துல நாகிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது எப்படி ஒரு நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப்பா மாத்தலாம்னு சொல்லிட்டு பாக்குறது நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு பிரேக் டவுன் ஆகி ரிலேஷன்ஷிப்ல பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். நம்மளாலே சொன்னது போல ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணவே முடியாது, செட்டரேட் பண்ணவே முடியாது. காரணம், அடுத்த பர்சன் காம்ப்ளிகேட்டடா இருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு செய்யக்கூடிய ஒரு தந்திரமான காரியங்களா இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஜெபத்தோட தான் அவங்களை அணுக முடியுமோ ஒழிய அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டக்குன்னு செட்டரேட் பண்ணிடலாம். அப்படி செட்டரேட் பண்ணலாம் நான் பிலீவர் இல்லை சொல்லி அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. அதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு we will help others. God bless you. God willing, next week we are going to have a different perspective. God's will, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு அனதர் ஒரு பெரிய டாபிக், இன்னொரு புதிய நபரோடு கூட நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம், கர்த்தர் சித்தமானா. தேங்க்யூ. ஓவர் டு ஜீவா. Yes, Uncle. Thank you so much, Uncle. And thank you very much, Premi Akka. And அந்த செஷனை வந்து ரொம்ப அழகா லீட் பண்ணீங்க. அடுத்தது டெபரா அக்காவோட வேலிடான ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸ்க்காகவும் பில்லி அங்கிளோட இந்த ஸ்டடிக்காகவும் நாங்க அதிகமா ஆண்டவரை தேங்க் பண்றோம். இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஜூலியஸ் தாத்தா நமக்காக ப்ரே பண்ணுவாங்க. தாத்தா. ஓகே ஜெர்மன். அன்புள்ள சுவாமி, இந்த சாயந்தர நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பில்லி மூலமாக தேபி மூலமாக ஆண்டவரே எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிளியராக எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் வைத்துக்கொள்ளும் ரிலேஷன்ஷிப் இஸ் அவர் ப்ரையாரிட்டி. ஆனால் அது மீனிங்ஃபுல்லாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் மற்றவர்களோடு உள்ள ரிலேஷன்ஷிப்லையும் நன்றாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய பார்க்கிற என் சகோதரனை நேசிக்க முடியவில்லை, ஆனால் நான் பார்க்காத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? நான் ஒரு வேஷாதாரி அப்படி என்று ஆண்டவரே ஜான் எழுதி இருக்கிறதுனாலே சுவாமி, நாங்கள் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒருவரை ஒருவர் நேசித்து தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அநேகர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரே ஸ்பாயில் பண்ணலாம், ஹர்ட் பண்ணலாம், எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து தொடர்ந்து ஓட்டத்தை ஓடத்தக்கதாக, உம்மை நெருங்கி வரத்தக்கதாக, நீர் உம்மிடத்தில் வரும்பொழுது குவைட் டைம்ல நீர் பேசும் பொழுது கேட்டு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக நடத்தி கொண்டு இருக்கிற இந்த வெபினாருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிலே ஈடுபாடு கொண்டு இருக்கிற ஜீவா, ஜெனுஷா, ஆண்டவரே லதா, எல்லாரையும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் அருமை நாதர் இயேசுவின் மூலமே ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
தேங்க்யூ வெரி மச் தாத்தா. இந்த வாரத்துல உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்காக இந்த வர்ஷிப் செஷன் மண்டே இந்த வர்ஷிப் செஷன்ல இருந்து இப்போ இருக்கிற எல்லா செஷன்ஸ்லயும் உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்காக நாங்க அதிகமா ஆண்டவரை தேங்க் பண்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான வீக்ல அடுத்த மண்டே நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.